ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല സൂപ്പർ ടേസ്റ്റും ഇഡ്ഡലി, ദോശ, സാപ്പാട് എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും നല്ല സെമ്മ കോമ്പിനേഷനായ ஒரு ஸ்பெஷல் குழம்பின் ரெசிபி தான் பார்க்க போகிறது. இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி தோசைയൊക്കെ செய்யும்போது நீங்கள் வேறு எந்த குழம்பினை பற்றியும் யோசிக்காது. இது தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியுமாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது பண்ணுறதுக்காக அரை கப்பு துவரப்பருப்பு, நம்ம சாதாரணமாக சாம்பாருக்கு செய்கிற பருப்பு இருக்குல்ல, அதை நல்லா கழுகியதுக்கப்புறமா ஒரு குக்கர்லேக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். துவரப்பருப்பு பார்த்துட்டு இது சாம்பார்னு நினைக்கக்கூடாது. இது சுத்தமாக சாம்பார் கிடையாது. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு நான் குக்கரில் எடுத்துருக்கிறேன். இனி நமக்கு இதிலேக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தியதுக்கு பின்னாடி நமக்கு இதிலேக்கு தேவையான அளவில் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்தியதுக்கு அப்புறமா நம்ம இதிலேக்கு சேர்க்கிறது பச்சை மிளகாய் தான். நல்ல காரமான பச்சை மிளகாய் பார்த்து சேர்த்திக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால், ஆனால் உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா பச்சை மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கூட போதும். இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் இதிலேக்கு சேர்த்தியிருக்கேன். நல்ல காரமான பச்சை மிளகாய் தான். இனி இதிலேக்கு 3 പല്ല് பூண்டு இடிச்செடுத்தது நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நான் பூண்டிൻ്റെ தோலொന്നും உரிச்சு மாற்றியதே இல்லை. பாருங்கள், இப்படியே தான் இது இடிச்செடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம இதிலேக்கு சேர்க்க வேண்டியது 2 பெரிய வெங்காயம். இதே சைஸில் கட் பண்ணியது தான். ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் இதிலேக்கு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்திடும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனி 2 தக்காளி, அதுவும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இவ்வளோ தான் நம்ம இதிலேக்கு சேர்த்துடுவாங்க. ஆனால் சாம்பார் தூள் ஒன்றும் நம்ம இதிலேக்கு சேர்க்கறதில்ல. இவ்வளோ தான் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்செடுக்க போகிறேன். இனி கொஞ்சமாக எண்ணெய் கூட இதிலேக்கு ஊற்ற வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இது வேகிறதுக்காக தண்ணி, இது ரெண்டும் சேர்த்து ஒரு 3 விசிலில் பருப்பும் தக்காளியும் அதே மாதிரி பெரிய வெங்காயம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஒன்று நல்லா கலர் விடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேவையான அளவில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணதோ அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பும் தக்காளியும் பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டி வச்சு லைட்டாக இதே மாதிரி ஒன்று உடைச்சி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம உடைச்செடுக்க தேவையில்லை. லைட்டாக ஒன்று உடைச்செடுத்துருந்தால் மட்டும் போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டிൻ്റെ கூட நம்ம இந்த குழம்பு செஞ்சிருந்தா மத்தியானம் நமக்கு சாப்பாட்டுக்கும் இந்த குழம்பு அப்படியே நமக்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன், சாப்பாட்டுக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷன் தான் இது. இப்போ பருப்பு நான் நல்லா உடைச்சி எடுத்துருக்கு. இனி இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. நல்ல சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்ல சூடாகி வரும்போது நமக்கு இதிலேக்கு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 3 சின்ன வெங்காயம் ரவுண்டில் நைஸாகிட்டு கட் பண்ணியது இதிலேக்கு சேர்க்கலாம். இது நல்லா ஒன்று ஃப்ரை ஆகி வரட்டும். வெங்காயത്തിൻ്റെ കളറെല്ലാം നല്ല മാറി വരുമ്പോൾ ഇതിലേക്ക് നമുക്ക് தேவையான வரமிளகாயும் அதே மாதிரி கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். இது ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி இதிலேக்கு தேவையான மசாலைகள் நமக்கு சேர்க்கலாம். அதுக்காக 1.5 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் நான் சேர்த்தியிருக்கு. இது நல்ல காரமான வரமிளகாய் தான். அதனால 1.5 டீஸ்பூன் தான் சேர்த்தியிருக்கு. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருந்தால் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். பின்னாடி இதிலேக்கு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் சேர்த்தியிருக்கு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நமக்கு சேர்க்கலாம். நம்ம துவரப்பருப்பில் மஞ்சள் தூள் சேர்த்தி தான் வேக வச்செடுத்தது. அதனால் இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் போதும். இனி நமக்கு இது வணக்கி எடுக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் இதே மாதிரி ஒன்று வணக்கி எடுத்துக்கோங்க. தீஞ்சு போகாமல் கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்த துவரப்பருப்பு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம இதிலேக்கு துவரப்பருப்பு சேர்க்கறதுனால இந்த குழம்பு ஆறியதுக்கப்புறமா நல்ல திக்காயிட்டு இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி இதிலேக்கு சேர்த்து நல்லா லூஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க.
ஆனால் பச்சை தண்ணி ഇതിലേക്ക് ஊற்றக்கூடாது. நல்ல ചൂടായ கொதிக்கிற தண்ணி தான் ഇതിലേക്ക് ஊற்றணும். அப்போ தான் இந்த குழம்பிൻ്റെ கரெக்டு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றிருந்தால் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு தோணாது. அதனால் நல்ல சூடாய தண்ணி ഇതിലേക്ക് சேர்த்து கரெக்டு பாகத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது நல்லா கொதிக்க விடலாம். நல்ல சூடாகி வரட்டும், நல்லா கொதிச்சு வரணும். நம்ம மசாலைகளெல்லாம் துவரப்பருப்பில் நல்லா பிடிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்குது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஒரு தடவை இட்லிக்கும் தோசைக்கும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எழுதி போடுங்க.